பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக உம்முடைய வழியிலே நடக்க, உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, தேவனுக்கு சாட்சியாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய தாகம் சரீர பிரகாரமான தாகமும் இருந்தது, ஆத்மீக பிரகாரமாக தாகமும் இருந்தது. சரீர பிரமாண தாகம் அவரை தேவனுக்கென்று உழைத்து, தேவனுக்கென்று மகிமைப்பட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த உலகத்துக்கு சொல்லி சீஷர்களுக்கு பலப்படுத்தி அவருடைய வழியிலே நடக்க, அவருக்கு பிரியமானதை செய்ய அவருடைய தாகம் இருந்தது. அதை முடித்தார். வேதம் சொல்லுகிறது, ஊழியத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சமாரியர் பகுதியில் யூதர்கள் போக மாட்டார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து அங்கு ஒரு கிணற்றின் பக்கத்திலே போகிறார். ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் வந்து, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியாகி என்னை பார்த்து தண்ணீர் கேட்கிறாயே என்று சொல்லும் பொழுது, அவர் தண்ணீருக்காக அவருடைய வாழ்க்கையிலே இந்த வெயிலிலே வந்து ஊழியம் செய்து வந்து சீஷர்கள் அப்பங்களை வாங்கும்படியாக ஊருக்கு சென்ற பிறகு இவர் தனிமையாக இருக்கிறார். காரணம், அவருடைய தாகம் இந்த சமாரிய பெண் மூலமாக அந்த கிராமத்தை, இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு அவர் நிற்கிறார். அந்த பெண் வருகிறாள். தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நீ யூதனா இருக்க நாங்கள் சமாரிய ஸ்ரீ எங்கிட்ட வந்து கேட்கிறாயே என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க ஆவலாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவன் எவனோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று யோவான் 4:14 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த பெண் பிறகு யோசிக்கிறாள். என்னோடு பேசுகிறாரே, நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தள்ளப்பட்டவர்கள், இப்படி ஒரு யூதன் வந்து பேசுவது எங்களுக்கு அதிக ஆச்சரியமாக இருக்கிறது என்று உள்ளத்திலே நினைத்து அவரிடம், நீர் தீர்க்கதரிசியோ என்று கேட்கிறாள். அது மாத்திரமல்ல, அவள் தண்ணீர் கொடுக்கிறாள். இயேசு சொல்கிறார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க ஆவலாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையின் கதையில் எல்லாவற்றையும் முன்பாக நடந்த எல்லா காரியங்களையும் சொல்லி முடிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் இவர் சொல்லுகிறாரே, இவர் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி போய் அவருடைய கிராமத்தில் எல்லாரையும் கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக 2 நாள் சீஷர்களோடு அந்த கிராமத்திலே தங்கி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவரிடத்திலே இயேசுவை போல நீங்களும் நானும் சென்று ஜீவ தண்ணீரை கொடுக்க ஆவலாக காத்து கொண்டு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-7 வசனம் மட்டும் அதில் அவர் மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய தாகம் மிகுதியினாலே அவருக்கு சிலுவையிலே அந்த பாடுகளை பொறுமையாக சகித்து அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே யாருக்காவது இப்படி சிலுவை தண்டனை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள்
தாகத்திற்கு காடியை கலந்து குடிக்க கொடுப்பார்கள் என்று சங்கீதம் 69:21 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்கள் அந்த நாட்களிலே காடி ஒரு போதைப் பொருள் போல வெள்ளைப்போளத்திலே கலந்து கொடுப்பார்கள் திராட்சை ரசத்தை. அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் போதை வரும். அந்த போதையில அவருடைய பாடுகள், அவருடைய களைப்புகள், அவருடைய துக்கங்கள், அவருடைய வேதனைகள் எல்லாம் அவர்கள் மறந்து போய்விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காடியை வாங்க மறுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:22-23 வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15. இந்த 15 வசனம் என்ன சொல்கிறது? 22-23 கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களுக்குள்ளே அந்த நாட்களிலே ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? அவர்கள் சாக போகிறவனுக்கு அவர்கள் கொடுக்கிற பானம் இந்த வெள்ளைப்போளம் கலந்த காடி. அந்த காடியை குடித்த பிறகு அவர்களுக்கு போதை வரும். அந்த போதையிலே அவர்கள் தங்கள் கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை வெறுத்து விட்டார். அவர் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனதிலே நினைக்கும் முன்பாகவே நம்மை பற்றி அறிந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் அறிந்து தாகத்தோடு இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய தாகம் என்ன? ஆத்மீக தாகம் என்ன? இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய தேசம் புறஜாதிகள் மிகுந்த தேசம். இயேசுக்கு பிடித்தமில்லாத மக்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய ஊழியத்திலே அநேகரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அநேக ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. டாங் ஜில்லாவிலே முழுவதும் 325 கிராமத்திலே உள்ள அத்தனை ஆலயங்களிலும் இடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு வந்த அந்த நாட்களிலே இருந்த பொருளாதாரத்தில் அதிக பணம் கொடுக்கிற ராஜ்யம் அந்த குஜராத். அந்த குஜராத்திலே ஆதிவாசி மக்கள் மத்தியிலே அநேகர் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த இப்பொழுது இருக்கிற தலைவருக்கு கோபம் வந்து விட்டது. உடனடியாக ஆலயங்களை இடிக்க சொன்னார். எல்லாரையும் அடித்து நொறுக்கி சிறைச்சாலையிலே போட்டார்கள். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அவருடைய தாக்கம் என்ன? இப்படிப்பட்டவர்கள் இந்த துன்பத்தை கொண்டு வரும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம், அவர்களுக்கு எதிர்கொள்கிறோம் என்று அவர் நினைத்து சண்டைக்கு வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஒருவர் கூட சண்டை போடவில்லை. அதற்கு பதிலாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் கண்ணீரோடு. தேவன் கிருபை செய்தார். அநேகர் இறந்தார்கள். அநேகரை அடக்கம் பண்ண கூட விடவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து தாகத்தோடு அவருக்கென்று வைராக்கியமாக சாட்சியாக இருந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்கு சாட்சியாக நின்றார்கள். அவர்கள் மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி இந்த துக்கத்திலே பாட்டு பாடு என்ன என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். இந்த சிலுவை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட். இந்த சிலுவையை நான் சுமக்க வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நான் பாடுபட்டால்
வசனம் சொல்கிறது அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த ஆளுகையிலே நீங்கள் நித்திய காலமாய் தேவனோடு கூட இருந்து அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்தது நிமித்தமாக எங்களுடைய விசுவாசிகள் சிலுவையை சுமந்தார்கள். அதே நேரத்தில் படிக்காதவர்கள் எங்களுடைய விசுவாசிகள் எழுத படிக்க தெரியாது, ஆனால் அவருடைய பாஷையிலே நன்றாக மனப்பாடமாக தேவனுடைய வசனங்களை சொல்லுவார்கள். நான் அவர் மத்தியிலே போய் இந்த தாகத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்காக ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்தை வைப்பீர்கள் என்றால் நாங்கள் வர ஆவலோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் நினைத்தேன் பெரியவர்கள் தான் வருவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் 10 வயதிலிருந்து பிள்ளைகளும் வந்தார்கள், வாலிபர்களும் வந்தார்கள், பெரியவர்களும் வந்தார்கள். எல்லோரும் 3 நாட்கள் சுடுதண்ணி தான், வேற ஒன்றும் கிடையாது. 3 நாளும் பாடலை பாடுவார்கள், வேத வசனத்தை போதிப்போம், தனித்தனியாக போய் ஜெபிப்பார்கள், சேர்ந்து ஜெபிப்பார்கள், நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்பார்கள். தேவனுடைய தாகம் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், இந்த தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுத்ததினாலே எல்லோரும் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நான் சொன்னேன், 3 நாள் முடிந்தவுடனே உங்களுடைய சொந்த கிராமங்களிலே போய் உங்களுடைய திண்ணையிலே பாடலை பாடி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தேன். மால்காத்தர் என்ற கிராமத்தில் 5 பெரியவர்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டு திணையிலே பாடலை பாடி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய தாகம் நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், அவருடைய மகிமையை எங்களுடைய கிராமத்து மக்கள் காண வேண்டும். ஆனால் யாரும் வரவில்லை. கிராம தலைவர் அவர் மாத்திரம் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த திண்ணையிலே வந்து அவர்களோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் அவருக்காக வேத வசனங்களை அவர்கள் மனப்பாடமாக சொல்லி அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், அவர் எப்படி ஏழைகளை நேசித்தார், மக்களை நேசித்தார், அவர்களுக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டே இருந்தார். ஒரு 15 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த கிராம தலைவர் வந்தார். வந்த பிறகு ஒரு நாள் அப்படி அவர் இந்த ஜெபத்திற்கு வரும் பொழுது ஒரு செய்தி வந்தது, அவருடைய கிராமத்தில் ஒரு பெண் மரித்து விட்டாள் என்று. உடனடியாக அவர்கள் மந்திரவாதியை அழைத்தார்கள். மந்திரவாதி வந்து ஒரு மணி நேரம் மந்திரம் செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை. பிறகு டாக்டரை அழைத்து கொண்டு வந்தார்கள். டாக்டர் சொல்லிவிட்டார், 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த பெண் மரித்து விட்டால் காலையிலே அடக்கம் செய்து விடுங்கள். இந்த கிராம தலைவர் நினைத்தார், இவருடைய தேவன் கிறிஸ்தவர்கள் பாடலை பாடி ஜெபிக்கிறார்களே, அவர்களிடம் போய் கேட்போம், அவர்கள் இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று வேதத்திலிருந்து சொன்னார்களே, அதுபடி நடக்குமா என்று அவர்களிடத்தில் போய் கேட்போம் என்று சொல்லி இந்த கிராம தலைவர் வந்து கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், கொண்டு வாருங்கள், நாங்கள் ஜெபிப்போம், இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், என் அண்டை வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எந்த பாவியும் தள்ள மாட்டார், அவர் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார்களாம். நடந்தது என்ன தெரியுமா? 5 பேரும் 1/2 மணி நேரம் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரும் 1/2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கிராமமே வந்து அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி விசுவாசி ஜெபிக்கும் பொழுது அந்த பெண் எழுந்து உட்கார்ந்து எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறாள். தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எனக்கு ஒரு ரொட்டி வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது டைம் என்ன தெரியுமா? 2 மணி ராத்திரி. அந்த நேரத்தில் ஒரு பெண் போய் தன்னுடைய வீட்டிலே ஒரு ரொட்டியை போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த ரொட்டியை சாப்பிட்டு விட்டு அந்த பெண் சொல்கிறாள், எழுந்து நின்று, இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை அங்கி தெரிந்தவர், என்னுடைய பெயர் இயேசு கிறிஸ்து, நான் ஜீவிக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய 5 விசுவாசிகள் தாகத்தோடு ஜெபிப்பதற்காக கூடி வந்தார்கள். அவருடைய ஜெபத்திலே விசுவாசம் இருந்தது. என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அதன் நிமித்தமாக அவருடைய ஜெபத்தை கேட்டு நான் உன்னை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு நீ சாட்சியாக இருப்பாயா? உடனடியாக அந்த பெண் நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொன்னாலாம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மிஷினரி வீட்டில் போய் இதை சொன்னார்கள். பிறகு அந்த கிராம தலைவர், என்னுடைய பகுதியிலே ஒரு 10 கிராமங்கள் இருக்கிறது எனக்கு கீழாக, இந்த 10 கிராமத்தில் உள்ள மக்களை நான் கூட்டி வைக்கிறேன்,
10 கிராமத்து மக்களுக்கும் நான் சாப்பாடு போடுவேன். அது மாத்திரமல்ல, உங்களிடத்துல இருந்து மிஷினரியை இயேசுவை பற்றி சொல்ல கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த மிஷினரி கமலேஷ் எனக்கு ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணி, அண்ணா இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது, தயவு செய்து வாருங்கள், அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அந்த கிராம தலைவர் எல்லாருக்கும் சாப்பாடு, ஒரு 25,000 பேருக்கு சாப்பாடு போட்டார். நானும் போயிருந்தேன். அந்த கூட்டத்திலே முதலாவது அந்த பெண்ணை வைத்து சொன்னார்கள். அவளுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது என்று நான் கேட்கும் பொழுது கிராம தலைவர் சொன்னார், நான் இயேசுவை விசுவாசித்தேன் ஐயா, எனக்கு ஒரு தாகம், உங்க தெய்வம் மகிமையை என்னுடைய கிராமத்து மக்கள் பார்க்க வேண்டும். தேவப்பிள்ளையே, உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? உங்களுக்கு தாகம் இருக்குதா? அநேகர் இப்படி ஜெபிப்பது கிடையாது. ஆலயத்தில் வருகிறோம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஜெபிக்கிறோம், சில நேரங்களிலே இரவெல்லாம் உபவாச ஜெபம் நடத்துகிறோம். ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தாகத்தோடு ஜெபிக்கும் பொழுது, தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவர் என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தாகம், சிலுவையிலே அவருக்கு பட்ட பாடுகள், அவர்கள் 6 மணி நேரம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பிலாத்திலிருந்து கொண்டு வந்து 3 மணி நேரத்தில் வெயிலிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா ரத்தமும் போய்விட்டது. பேசக்கூட முடியாத நேரத்தில் தன்னுடைய மூச்செல்லாம் எடுத்து அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஒரு போர்ச்சேகவன் கடற்காவலனை எடுத்து காடியிலே தோய்த்து அவருக்கு கொடுக்கிறான். வேதம் என்ன சொல்கிறது? அதை ருசி பார்த்து அவர் குடிக்க மனதில்லாமல் விட்டு விட்டார். ஏன்? நான் போதையாக மாறி நான் சாகக்கூடாது, இவர்களுக்காக என்னுடைய சரீரத்தில் எல்லா பாடுகளிலையும் நான் சகிக்கிறேன். தேவப்பிள்ளையே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமான துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது அவருடைய தாகம் என்ன தெரியுமா? என் மகன், என் மகள் என்னுடைய வழியிலே நடப்பாளா? இவளுக்காக நான் தாகத்தோடு ஆலயத்தை வைத்திருக்கிறேன். வேதாந்தத்தை அவருடைய மொழியிலே பிரிண்ட் பண்ணி ஒவ்வொருடைய கையிலும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் இந்த வேதாந்தத்தை வாசிக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கு சாட்சியாக எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் கோபப்படாமல் மற்றவர்கள் திட்டும்போது அமைதியாக இருக்கிறோம்? தேவனுடைய மகிமையை உங்கள் மூலமாக மற்றவர்கள் பார்க்க தேவன் வாஞ்சிக்கிறார். தேவப்பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சாட்சியாக இருக்க தேவனுடைய தாகம், எனக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவது, வேதாகமத்தை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பேன். அநேகர் கை தூக்க மாட்டார்கள் மாலை ஆராதனையிலே. ஏன்? நமக்கு சில நேரத்தில் வெட்கம் வேதத்தை எடுப்பதற்கு. சில பேர் சொல்கிறார்கள், என்னுடைய மொபைல்ல எல்லாம் இருக்கிறது, அதுல சினிமா பாடலும் இருக்கும், மற்ற அசுத்தமான காரியங்களும் இருக்கும், அதை வைத்து வேதத்தை வாசிக்க கூடாது. வேத புத்தகம் இதுதான் தேவனுடைய வழிகாட்டி. இந்த வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவனை தேவன் கனப்படுத்துவார். தேவனுடைய தாகம் அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரோடு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவனுடைய மகிமையை நான் பார்த்தவன். இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மத்திலே இருக்கிறார். தேவப்பிள்ளையே, உங்களுக்காக தாகத்தோடு அவர் வந்து நிற்கிறார். என்னுடைய வழியிலே நடக்கிறவர்கள் யார்? என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யார்? என்னை கனப்படுத்துகிறவர்கள் யார்? என தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் எஜமான் என்றால் என்னுடைய கனம் எங்கே? நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறார். அநேகர் தேவனை ஒரு சடங்காச்சாரம் போல ஆலயத்திற்கு வருகிறோம். ஆனால் வேதத்தின் வாசித்து அதன்படி நடந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய தாக்கத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய செய்கைகளின் மூலமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த தாகத்தோடு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மத்தியிலே கேட்கிறார், எனக்கு தாகம், இந்த கோயம்புத்தூர் பட்டணம் தேவனை அறிய வேண்டும். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே தேவனுக்கு விரோதமாக எதிராளிகள் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். எனக்கு என்னோடு கூட இருந்து
ஜெபிப்பாயா? என்னுடைய தாகம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் விட்டு விட்டு எனக்கு பரிசுத்தமாக வாழ்வாயானால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் விரும்புகிறார். அநேகர் ஆலயத்துக்கு வருகிறோம், வெளியே சண்டையுடனே ஒரு பெரிய சண்டை எத்தனையோ முறை நான் பார்க்கிறேன். எனக்கு அதிக துக்கம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை சொல்லுகிறோம், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. பொறுமையாக இருக்க, சத்தம் போடாமல் அமைதியாக கர்த்தரை துதிக்க தேவன் விரும்புகிறார். தேவன் இன்றைக்கும் தாகத்தோடு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எனக்காக வைராக்கியமாக என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் யார்? என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யார்? என்னுடைய வழியிலே நடக்கிறவர்கள் யார்? நான் அவர்களோடு கூட இருந்து என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனமாற அவர் மனுஷன் அல்ல. தேவப்பிள்ளையே, நீங்களும் நானும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக முறை தேவன் என்னோடு பேசினார். ஒரு முறை நான் வீட்டிலே படித்து கொண்டு இருக்கும் பொழுது இரவு ஒரு 8 மணி இருக்கும், தேவன் என்னோடு பேசினார். இதே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன். பைபிள் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போய் என்று தேவன் சொன்னார். நான் சொன்னேன், எதற்காக செல்ல வேண்டும்? இரவு ஒரு 8 மணி, யாரும் இருக்க மாட்டார்ல கர்த்தாவே, என்னை ஏன் அங்கே போக சொல்லுகிறேன்? இல்லை, நான் சொல்றதை கேட்கணும். நீ என்னோட பிள்ளைன்னா பைபிள் எடுத்துட்டு உடனே போ. எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து எவ்வளோ வேகமாக போகணுமோ அவ்வளோ வேகமாக வந்தேன். கூர்க்கா சொல்கிறார், வாட்ச்மேன், ஏன் தம்பி இப்போ வந்த? யாருமே இல்லையே, எனக்கு கொஞ்சம் திறந்து விடுங்க, நான் சைக்கிளை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகணும். காலேஜுக்கும் அந்த ஹாஸ்டலுக்கும் நடுவில் நிறைய மரங்கள் இருக்கும். ஒரு மரத்தடியில் போய் கர்த்தர் நிற்க சொன்னார். ஒரு பையனுடைய பேரை சொல்ல சொன்னார். எனக்கு பயம் இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு 2 தடவை கத்துனேன். தொப்புன்னு மரத்திலிருந்து ஒருத்தர் குதித்தார் என் முன்பாக. என்னை ஏன் தொந்தரவு பண்ண? நான் சாக போனேனே. டார்ச் அடித்து காமிக்கிறார், அங்கே தூக்கு மரம், தூக்கு கயிறு. நான் சாக போனேனே, ஏன் என்னை தொந்தரவு பண்ணினான்? உடனே உனக்காக இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார் என்று சொல்லி தனிமையாக கூட்டிக் கொண்டு போய் இயேசுவை பற்றி சொன்னேன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், தேவனுக்கு சாட்சியாக மாறினான். தேவப்பிள்ளையே, உங்களோடு பேச, தேவனுடைய மகிமையை உங்கள் மூலமாக காண்பிக்க தேவன் இன்றைக்கும் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார். யாரோடு பேசுவார்? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், அவருக்காக காத்திருப்பவர்கள், அவருக்கென்று தாகத்தோடு அவருடைய வழியிலே நடக்கிறவர்களோடு தான் அவர் பேசுவார். தேவப்பிள்ளையை, உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த தாகம் இருக்கிறதா? நான் தேவனுடைய வழியிலே நடப்பேன், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வசனத்தின் மூலமாக நான் அநேகருக்கு இயேசு பற்றி சொல்லுவேன் என்ற ஒரு தாகம் இருக்கும் என்றால் தேவன் இதே போல 3 மடங்கு ஆலயத்திலே அவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவார். அவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிற தேவன். அவர் தாகத்தோடு வந்திருக்கிறார். சிலுவிலே அவருடைய தாகம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் என்னுடைய சீஷர்கள் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். அவர் பிரசங்கித்த அத்தனை மக்களும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தை அவர் செய்து முடிக்க வேண்டும். அந்த தாகம் அவருக்கு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் எனக்கு அந்த தாகம் இருக்கிறது. அதிக நேரம் வேதத்தை வாசிப்பேன். சில நேரத்தில் வேதத்தை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லி நான் என்னை யோசித்து பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கு? கர்த்தாவே, எனக்கு காண்பியும். நான் உம்மை போல மாற வேண்டும், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த தாகத்தை எனக்கு தாரும். அது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தில் யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா என் மனைவி உடனே தசமமாக எடுத்து வச்சிருவான். ரோட்டில் போகும்போது கர்த்தர் சொல்லுகிறவர்களுக்கு உடனே கொடுத்து விடுவாள். அதே போல் நானும் பர்ஸில் பணம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் கையில் எடுத்து கொடுத்து விடுவேன். ஏன்? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். அநேகருக்கு நாம் இறங்க வேண்டும், தாகத்தோடு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய ஊழியத்திலே தேவனுடைய மகிமையை நான் அதிகமாக பார்த்தவன், அவரோடு பேசினவன், அவரோடு நடந்தவன். அமைதலாக இருப்பேன். தேவனுக்கென்று
விசுவாசிகளை பலப்படுத்தினவன். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? இது காணாது. என்னுடைய இந்த இந்தியா தேவனை அறிய வேண்டும், இந்திய மக்கள் தேவனை காண வேண்டும். நீ இதை சொல்வாயா? தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய தாகம் என்ன? அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், எல்லோரும் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். யார் எந்த நபர் என்னுடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு நான் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். தேவப்பிள்ளையே, உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வியாதிப்படும் பொழுது அழுது ஆலயத்தில் வந்து புலம்பி அழுது ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து நான் தாகமாயிருக்கிறேன், என்னுடைய இந்த தேசத்து மக்கள் எல்லோரும் என்னை அறிய வேண்டும், தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். யார் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள்? யார் என்னோடு ஜெபிப்பார்கள்? யார் என்னுடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பார்கள்? யார் என்னுடைய மகிமையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லா தேவர்களை விட வல்லமையுள்ள ஜீவனுள்ள உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். இருக்கிறவராக இருக்கிற தேவன் தாகத்தோடு நம்மை பார்த்து கேட்கிறார், என்னுடைய வழியிலே நடப்பாயா? என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவாயா? என்னை கனப்படுத்துவாயா? நீ என்னுடைய குமாரன் என்றால் எனக்குரிய கனம் எங்கே என்று இயேசு கேட்கிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து. காரணம் என்ன? அநேகர் கர்த்தரை கனப்படுத்துவது கிடையாது. நீங்கள் தேவனுடைய புத்திரரானால், பிள்ளைகளானால் தேவனை கனப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகும். ஆனால் கர்த்தருக்கென்று நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சாட்சியாக அவருடைய தாகத்தை தீர்க்க உங்களுடைய நண்பர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்க வீட்டில் இருக்க பக்கத்தினவங்க இயேசுவின் மகிமையை பார்க்க தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய தாகத்தோடு உங்களை வந்து பார்க்கிறார். தேவப்பிள்ளையே, இந்த தாகத்தை நீங்கள் தீர்க்க ஆயத்தமா? கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக எதை செய்கிறோமோ, எதை ஜெபிக்கிறோமோ, எதற்காக காரியத்தை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துவார். தேவனுடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த அவளோடு இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். எந்த நபர், எந்த குடும்பம் தேவனை கனப்படுத்துகிறார்களோ அந்த குடும்பத்தை அவர் தள்ளாட விட்டார். அவருடைய வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா? இந்திய தேசம் இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து, உன்னை நான் வல்லமையாக உபயோகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வாலிபத்தில் இருக்கும் பொழுது, நான் கல்லூரி எல்லாம் முடித்து அநேகருக்கு அநேக பெரிய பெரிய வேலைக்காக பேங்க்கு எல்லாவற்றிலும் எழுதி எல்லாவற்றிலிருந்து ஒரே நாளில் ஒரு 4 இடத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்னுடைய தாயார் ரொம்ப கெடுபிடி அம்மா, சொன்னதை அவங்களுக்கு கீழ்ப்படியாட்டி முட்டியில் நிற்க வச்சிருவாங்க, எந்த வயசாக இருந்தாலும். நான் போய் ஒரு நாள் ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு நான் வீட்டுக்கு வரும் பொழுது தாயார் என்னை வந்து பக்கத்தில் உட்காருட்டான்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் 4 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ கேட்பியா, என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொன்னாங்க. கடைசியில் எஃப்எம்பிபிலேருந்து மிஷினரிக்காக வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் மிஷினரியாக போகிறேன், இயேசு என்னை அழைக்கிறார் என்று சொன்னபோது, பிச்சைக்காரன் ஊழியத்துக்காக போகிறேன், நம்ம வீட்டில் எத்தனை பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் வராங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, பைபிளை திறந்து வைப்பாங்க, நம்ம காணிக்க கொடுக்குற மாதிரி வீடு வீடாக போறியா? நான் சொன்னேன், இல்லை, அறியப்படாத இடத்துல நான் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன், கையெழுத்து போட மாட்டோன்ட்டாங்க. 10 நாள் நான் உபவாசம் இருந்து, நீர் எங்கள் பெற்றோரை பேசி என்னை அனுப்பணும், அப்பந்தான் நான் போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன், உண்மை நான் நேசிக்கிறேன், இந்த தாகம் எனக்கு இருக்குது, கர்த்தாவே நீர் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும். 10வது நாள் அப்பா வந்தாங்க, நான் உன்னை அனுப்புகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன்,
ஒரு பைசா எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நான் சொன்னேன், என் தேவன் என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்ற அப்பாட்ட சொல்லி நான் போனேன். இன்னைக்கு 50,000 விசுவாசிகள் டாங் ஜில்லாவில் மாத்திரம் இருக்கிறாங்க. என்னுடைய விசுவாசிகள் இன்றைக்கு MTH முடிச்சு பாஸ்டர்ஸாக CNI சர்ச்சஸில் 10 பேர் ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. என்னுடைய விசுவாசிகள் பெண்கள் அநேக குடும்பங்களில் போய் இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவின் மகிமையை சொல்லி விசுவாசத்தில் கொண்டு வருகிறார்கள். அவளுக்கு இருக்கிற தாகம் எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்தது. எந்த வேலையாக இருந்தாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த குடும்பத்தார் உறவினர்கள் வந்தாலும் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். அவளுக்கு தாகம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு பார்த்து, நான் தாகமாய் இருக்கிறேன். எதற்கு? உங்கள் மூலமாக என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, உங்கள் மூலமாக இந்த இந்தியா தேவனை சந்திப்பதற்கு நான் தாகமாய் இருக்கிறேன். என்னுடைய தாகத்தை தீர்க்க என்னுடைய வழியிலே நடப்பீர்களா? என்னுடைய தாகத்தை தீர்க்க என்னோடு கூட வந்து ஜெபிக்க ஆயத்தமா? உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க ஆயத்தமா? எல்லா அசுத்தத்தையும் விட்டு கர்த்தருக்கு சாட்சியா இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா என்று தேவன் கேட்கிறார். ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்வோம். கர்த்தருக்கு தாகத்தை தீர்க்க அவளோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். எதற்காக? நம்முடைய தேசம் இயேசுவை அறிய வேண்டும். நம்முடைய தேசம் இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களை வல்லமையாக உபயோகிப்பார். அவருடைய நாமம் மகிமைப்படும். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனை, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று தேவன் பரலோகத்திலே உங்களோடு கூட இருந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். தேவஜனமே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய தாகத்தை அறிய வேண்டும். உம்முடைய வேதத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும். வாசிப்பது மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்க வேண்டும். உம்முடைய மகிமையை இந்த ஜனங்கள், இவர்கள் எங்களுடைய சபையார் மூலமாக பார்க்க வேண்டும். கர்த்தாவே, அந்த கிருபையை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.